இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கு பதிவுல ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். யூடியூப் மாதிரியான ஆப்ஸ்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இல்ல வீடியோவை கேட்டுக்கிட்டே உங்க போன் பேட்டரியை எப்படி பெருமளவுல மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அல்டிமேட் கைடு தான் இது. நாம எல்லாருமே தினமும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம், ரைட்? ஆனா அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்க போனை லாக் செஞ்சுட்டு அந்த வீடியோவோட ஆடியோவை மட்டும் கேட்க முடியுமா? இது கண்டிப்பா நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு அன்றாட பிரச்சனை தான். நீங்க வேலை செஞ்சுட்டே ஒரு பாட்டோ இல்ல ஒரு இன்டர்வியூவோ கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனா போனை லாக் பண்ணா என்ன ஆகும்? வீடியோ சட்டுன்னு அப்படியே நின்னுடும். இந்த ஒரு சின்ன எரிச்சல் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கிறது தானே. இப்போ மியூசிக் ஆப்ஸுக்கும் வீடியோ ஆப்ஸுக்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு மியூசிக் ஆப்ல போனை லாக் பண்ணிட்டு கூட நம்ம பாட்டு கேட்கலாம், எந்த தடங்களும் இருக்காது. ஆனா அதே மாதிரி யூடியூப் மாதிரியான வீடியோ ஆப்ஸ்ல பண்ண முடியுமா? நோ வே, கண்டிப்பா முடியாது. வீடியோ பார்க்கும்போது போனை லாக் பண்ணிட்டா வீடியோ அப்படியே கட் ஆகி வெறும் பிளாக் ஸ்கிரீன் தான் வரும். ஏன் இப்படின்னு நாம பல தடவை யோசிச்சிருப்போம் இல்லையா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம பாக்கெட்ல போனை வைக்கும் போது நடக்கிற அந்த கூத்து. நம்ம ஒரு வீடியோவை பிளே பண்ணி அப்படியே பாக்கெட்ல வச்சுட்டு கேட்கலான்னு நினைச்சா அது ஒரு ரிப்பேர் ஆன ரேடியோ மாதிரி பாட்டுக்கு அடுத்தடுத்த வீடியோவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்கிரீன் ஆன்லே இருக்கு. பாக்கெட்டுக்குள்ள நம்ம உடம்ப உரசும் போதெல்லாம் தேவையான பட்டன்ஸ் கிளிக் ஆகி வீடியோ ஸ்கிப் ஆயிடும். நம்ம யூடியூபும் கேட்கணும், பாக்கெட்ல வச்சா வீடியோவும் மாறக்கூடாது. இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான தீர்வு கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்குங்க. அதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த பிளாக் ஸ்கிரீன் ஆப். இது நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். உங்க போன் ஸ்கிரீனை லாக் செய்தாலும் சரி, வீடியோவோட ஆடியோவை மட்டும் பேக்ரவுண்ட்ல கேட்கறதுக்கு இது முழுமையா உதவி செய்யுது. நம்ம பாக்கெட் பிரச்சனைக்கு இதுதான் ஒரு ரியல் கேம் சேஞ்சர். இதை எப்படி செட் பண்றதுன்னு பாப்போம். ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஆப்புக்குள்ள கீழே நடுவுல இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி செஞ்ச உடனே ஸ்கிரீனோட வலதுபுறம் ஒரு சின்ன பட்டன் மிதக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்க ஆப்பை விட்டு சாதாரணமா வெளியே வந்துடலாம். மூணாவது ஸ்டெப், இப்ப யூடியூப் போய் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பிளே பண்ணுங்க. கடைசியா அந்த வலதுபுற சின்ன பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுதே. அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னு தெரியுமா? உங்க போன்ல டிஸ்பிளே முழுசா பிளாக் ஆயிடும். ஸ்கிரீன்ல நேரம், தேதி, கிழமை மட்டும் தான் தெரியும். ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க பிளே பண்ண வீடியோ பேக்ரவுண்ட்ல ஆடியோ மாதிரி மிகச்சிறப்பா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஓடிட்டே இருக்கும். உங்க போன் ஸ்கிரீன் ஆன்ல இல்லாமலேயே உங்களுக்கு தேவையான ஆடியோ சூப்பரா கிடைக்குது. இத எதை அற்புதமா விளக்குதுன்னா, இந்த ஆப்பை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, ஆடியோ கேட்டு முடிச்சாச்சு. திரும்ப பழையபடி நார்மல் ஸ்கிரீனுக்கு வரணும்னா என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். ஸ்கிரீன்ல கீழே நடுவுல அன்லாக் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா போதும், பழையபடி போன் ஸ்கிரீன் நார்மல் ஆயிடும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஆப் தேவையில்லைன்னா பிளாக் ஸ்கிரீன் ஆப்குள்ள போய் எங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்களோ அங்கேயே ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா அந்த சின்ன மிதக்கிற பட்டனும் மறைஞ்சு போயிடும். இதை வச்சே ஆப் ஆன்ல இருக்கா இல்ல ஆஃப்ல இருக்கான்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் வெறும் ஸ்கிரீனை மட்டும் பிளாக் பண்ணல, இதுல இன்னும் நிறைய செம்மையான அம்சங்கள் இருக்கு. நாம எவ்வளவு நேரம் போனை லாக் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம், அந்த நேரத்துல எத்தனை ஆப்ஸை நாம யூஸ் பண்ணிருக்கோம், இதனால நமக்கு எவ்வளவு பேட்டரி மிச்சமா இருக்குன்னு எல்லாமே நம்ம துல்லியமா ட்ராக் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு தெளிவான டேட்டாவையே கொடுத்துடும். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆப்பை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனா அந்த கஸ்டமைசேஷன் வசதிக்கு மட்டும் ஒரு ப்ரோ வெர்ஷன் தேவைப்படும். அதுக்கு கொஞ்சம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதோட ஃப்ரீ வெர்ஷனே நம்மளோட எல்லா அடிப்படை தேவைகளையும் அருமையா பூர்த்தி செய்திடுது. இப்போ சொல்லுங்க, நாம ஏன் இதையெல்லாம் செய்யணும்? இதோட நீண்ட கால நன்மைகள் என்னென்ன யோசிச்சு பாருங்க. இந்த பிளாக் ஸ்கிரீன் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை லாக் பண்ணிட்டு நீங்க நம்பிக்கையோட வாக் பண்ணிட்டே செம்மையா என்ஜாய் பண்ணி கேட்கலாம். பாக்கெட்ல போன் இருந்தாலும் வீடியோ மாறிடுங்கிற கவலையே நீ உங்களுக்கு வேணாம். இதனால போன் பேட்டரி ரொம்பவே மிச்சமாகும். ஸ்கிரீன் தொடர்ந்து ஆன்ல இல்லாததால டிஸ்பிளே ஆயிலும் பாதுகாக்கப்படும். இது எல்லாமே சேர்ந்து உங்க போன் இன்னும் பல வருஷத்துக்கு உழைக்க உதவியா இருக்கும். நிஜமாவே ஒரு சூப்பரான விஷயம் தானே இது. நாம இந்த விளக்கு பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம்.
இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. பேட்டரியை சேமிச்சுக்கிட்டே பயணங்கள்ல உங்க வீடியோக்களை ஆடியோவா ரசிக்க நீங்க தயாரா? வீடியோவை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்காம தேவைப்படும் போது அதை ஆடியோவா மாத்தி கேட்டு உங்க போனோட பேட்டரியையும் ஸ்கிரீனையும் பாதுகாக்கிற இந்த ட்ரிக்கை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா டெக்னாலஜியை நாம எவ்வளவு ஸ்மார்ட்டா பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தாங்க நம்மளோட புத்திசாலித்தனமே இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த வித்தியாசத்தை உணருங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.